ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரோபோ சங்கரோட டெத்தை பற்றின கண்டினியூஸான வீடியோஸை தான் நம்ம சேனலில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரோபோ சங்கரோட ஒய்ஃப் வந்து அவங்க இறந்தப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவரோட பெரியப்பா பொண்ணுக்கிட்ட நீ அழாத, நீ அழாத, நீ எதுக்கும் அழக்கூடாது, அவர் ஒன்றும் நம்மளை விட்டு போகலை, ஷூட்டிங் போயிருக்காரு, கொஞ்ச நாளில் வந்துடுவார், ஆனால் எப்போ வருவார்னு நம்மளால் சொல்ல முடியாது, நீ அழாத, அவர் அவர் இறக்கல, அவர் நம்மளை விட்டு போகலை அப்படின்னு சொல்லி அழுதுருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரோபோ சங்கரோட ஒய்ஃபுக்கு ஒரு நபர் வந்து அறிமுகமாகியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வராகி அம்மனை பற்றி அவங்கக்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க. அதில் ரொம்ப சிலிர்த்து போன அவங்க அந்த அம்மனோட சிலையை வாங்கி அவங்க வீட்டில் வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பூஜை பண்ணினதுக்கு அப்புறமேலு படிப்படியாக அவங்க வீட்டில் நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன்கிட்ட கொஞ்ச நாளைக்கு அப்புறமேலு ரோபோ சங்கரோட ஒய்ஃப் வந்து சொல்லியிருக்காங்க, நான் கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்கல, இவ்வளவு என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை இந்த அம்மாள் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சந்தோஷத்தோட உச்சத்தில் கொண்டு போய் இந்த அம்மா என்னை வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ரொம்ப சந்தோஷமான அவங்க, உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டத்தையுமே அவள் கொடுக்க மாட்டா, அப்படியே உன் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வருதுனாலும் அதை அவள் தாங்கிக்குவா அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு அப்புறமேலு கொஞ்ச நாளைக்கு அப்புறமேலு ரோபோ சங்கர் இந்த மாதிரி இறந்தது அந்த நபர் கேள்விப்பட்டு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அதை பார்க்க போகலை. அப்போ வந்து நம்ம மனசில் அப்போ வந்து ஒரு கேள்வி வரும், அந்த அம்மா என்ன பண்ணிட்டா அந்த குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பர்சன் வந்து அவங்க ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த அம்மா வந்து அவருடைய பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பேரன் பிறந்துட்டான், அவங்க பொண்ணை ஒரு நல்ல இடத்துல அவங்க பிடிச்சி கொடுத்துட்டாங்க. அவர் இறக்குறதும் ஒரே நாளில் இறந்துட்டாரு, எந்த வலியும் கஷ்டத்தையும் அவர் அனுபவிக்கலை, அவருடைய மரணம் ரொம்ப நிம்மதியாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் அந்த அம்மா அந்த குடும்பத்துக்கு கொடுத்துருக்கு. அவருக்கு ஒரு கஷ்டம் வரும்னு இருந்திருக்கு, அதை அந்த அம்மா ரொம்ப எளிமையாக அதை அந்த குடும்பத்தில் எல்லா வேலையும் சீக்கிரம் முடித்து கொடுத்துட்டு அந்த மரணத்தையும் எளிமையாக அவருக்கு பண்ணி கொடுத்துருக்குறா. இதுதான் அந்த அம்மா பண்ணி கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ரோபோ சங்கரோட பெரியப்பா பொண்ணு இன்னொரு விஷயத்த சொல்லி நம்மளை ரொம்ப மெய்சிலிருக்க வச்சுருக்குறாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவருடைய உள்ளங்கையை பிடிச்சி அழுத்துறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் அது அப்படி பண்ணும்போது எனக்கு அப்படியே ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். நான் அவருடைய இறக்கிறதுக்கு ஒரு 5 hours முன்னாடி அவர் கையை நான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேலு கடைசியாக ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் வந்தப்போ என்னை கொஞ்சம் விட மாட்டாங்களா, மறுபடியும் நான் அவர் கையை தொட்டு பார்க்க மாட்டேன்னான்னு சொல்லி ரொம்ப அழுதாங்க. மேலும் இது போல் வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.